ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோஹித் எங்களுக்கு தேவையே இல்லைன்னு ஒரு மிகப்பெரிய டெஸ்ட் கொடுத்துருக்கிற பஞ்சாப். ஸோ ஐபிஎல்லில் ரூல் சேஞ்சஸ் அப்படிங்கிறத எதிர்நோக்கும் பிசிசிஐ. மேலும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸில் அவர் ரீட்டைன் ஆயிடுவார் அப்படிங்கிறது தான் லாஸ்ட்டாக நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் லக்னோலாம் ரோஹித் சர்மாவை மிகப்பெரிய லெவலில் அமௌண்ட் கொடுத்தோம் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டும் நமக்கு கிடைச்சிருந்தது. பட் எல்லாரும் ரோஹித் சர்மாவை வாங்குறதுக்கு தான் ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மட்டும் ரோஹித் எங்களுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அது யாரு அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ். ஸோ பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் அப்படின்னு வரும்போது, ஸோ ஒரு வித்தியாசமான ஆக்வர்ட் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துகிற ஒரு டீம்னா அது பஞ்சாப் கிங்ஸாக மட்டும்தான் இருக்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, ஸோ அவங்ககிட்ட என்னமா தரமான பிளேயர்ஸ் இருந்தாலும், ஸோ அந்த தரமான பிளேயர்ஸ் எல்லாம் ஆக்ஷனில் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அவங்க ஜாலியாக உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த தடவை அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பஞ்சாப் கைவிட்டுருவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ காரணம் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் ஒன்று கிறிஸ்டல் கிளியராகவே இருக்குது. ஸோ ரோஹித் சர்மா வேண்டான்னு அவங்க சொன்னதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மா ஆக்ஷனுக்கு அவைலபிளாக இருந்தார் அப்படின்னா எங்களுக்கு கேப்டன்சி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் ஒரு பிளேயர் வேணும். ஸோ அது ரோஹித் சர்மாவாக இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் தான். பட் ஆனால் பார்க்கும்போது அவர் ஆக்ஷனில் அவைலபிளாக இருக்கும்போது என் நம்பர் ஆஃப் டீம்ஸ் அவருக்கு பிட் பண்ணுவாங்க. ப்ளஸ் அவருடைய பிட்டிங் ரேஞ்ச் அதிகமாகிட்டே போகும்போது நாங்கள் ஒரு கேப்டன் அப்படின்னா இந்த ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே எடுக்கணும்னு ஒரு பிளான் போட்டிருப்போம். அந்த பட்ஜெட்டுக்குள்ளே கண்டிப்பாக ரோஹித் சர்மாவை அடக்க முடியாது. அது எங்களுக்கு முதலே தெரியும். அதனால் நாங்கள் பிட்டே பண்ணாமல் அமைதியாக தான் இருப்போம். ஸோ ஃபைனலில் எங்களுடைய அந்த ஒரு ரேஞ்சில் க்ளோசிங் பிட் இருக்க போது அப்படின்னா பிட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஆனால் கண்டிப்பாக ஒரு 10 to 15 கோடிக்கும் மேலேயே பார்த்தீங்கன்னா அவருடைய மினிமம் பிட்டே இருக்கும். அதனால் ரோஹித் சர்மா எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கருத்தை அந்த இடத்துல பஞ்சாப் கிங்ஸ் சைட்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரோஹித் சர்மா இப்போ மும்பை இந்தியன்ஸில் ரீட்டைன் ஆகுறாரு அப்படிங்கிற விஷயம் அப்டேட் வந்தது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஆக்ஷன் அப்படின்னு வரும்போது பஞ்சாப் இப்படி யோசிக்கிற மாதிரியே மற்ற டீம்ஸும் யோசிச்சாங்கன்னா ஒரு குறைஞ்ச விலையிலேயே ரோஹித் சர்மா வேறு ஏதோ ஒரு டீமுக்கு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி விஷயமும் இப்போ எனக்கு ஒரு தாட்டாக வருது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2025 ரூல் சேஞ்சஸ். ஐபிஎல் 2025 பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ செப்டம்பரோட ஃபஸ்ட்டு வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற டெசிஷன்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எவ்வளோ பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணணும், எவ்வளோ ஆர்டிஎம் அப்படிங்கிற விஷயத்தை செப்டம்பரோட ஃபஸ்ட்டு வீக்கில் சொல்லுவோம் அப்படிங்கிறத பிசிசி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பல வருஷமாக அவங்க அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் ஆகஸ்ட்டோட செகண்ட் வீக்கில் சொல்கிறோம், லாஸ்ட் வீக்கில் சொல்கிறோன்னு சொல்லி ஆகஸ்ட்டும் முடிஞ்சு போச்சு, செப்டம்பர் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ செப்டம்பரோட ஃபஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இது செப்டம்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம டிசம்பரில் ஆல்மோஸ்ட் ஆக்ஷனோட வேலைகளையே ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அதனால் இதுதான் கரெக்டான டைம் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போது அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோடு சேர்த்து இம்பேக்ட் பிளேயர் ரூல் அப்படிங்கிறது ஸ்டே ஆகுதா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஓவருக்கு 2 பவுன்சர் அப்படிங்கிற ரூலை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ரூல் ஸ்டே ஆகுதா இல்லையா, ஸோ இதெல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இம்பேக்ட் பிளேயர் ரூல் அப்படிங்கிறது ஸ்டே ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான டெசிஷனை அவங்க எடுத்துட்டாங்க. கண்டிப்பாக இம்பேக்ட் பிளேயர் ரூலை எவாக்குவேட் பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சைட் சோர்ஸ்லேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 2 பவுன்சர் ரூல். ஸோ 2 பவுன்சர் ரூலை பொறுத்த வரைக்கும் ஸோ அது பவுலர்ஸுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. பட் ஃப்ராங்க்லி பேசணும் அப்படின்னா பேட்ஸ்மேன்ஸ்க்கு சாதகமாக தான் நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ பவுலர்ஸுக்கு சாதகமாக பெருசாக ரூல்ஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் அந்த இடத்துல கேட்டுட்ருக்காங்க. ஈவன் அதை கிரிக்கெட்டர்ஸே நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. நீங்கள் கொண்டு வர ரூல்ஸ் எல்லாமே பேட்ஸ்மேன்ஸுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு மிக சிறந்த எதிர்காட்டு அப்படின்னு பார்க்கும்போது அது நம்மளுடைய லாஸ்ட் இயர் ஐபிஎல் தான். எஸ்ஆர்ஹெச்சோட மேட்செல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அது மேட்சா இல்லை என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். வந்தாங்கன்னா அசால்ட்டாக ஒரு மேட்சை 6 ஓவரில் சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு மேட்சுக்கு மேட்ச் 200, 250, 280 அப்படிங்கிற மாதிரிலாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பேட்ஸ்மேன்ஸ்க்கு சாதகமான கேம்ஸாக தான் போயிட்டு இருந்தது. ஸோ ஈவன் நேற்று ஒரு மேட்ச் நடந்தது. ஸோ நம்மளுடைய டெல்லி சவுத்துக்கும் டெல்லி நார்த்துக்கும். ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 20 ஓவரில் 300 ரன்னே அடிச்சு விட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு பேட்ஸ்மேன்ஸ் கேமாக தான் T20 கிரிக்கெட் அப்படிங்கிறது எவால்வ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் பவுலர்ஸ்க்கு சாதகமான ரூல்ஸையும் கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா டோட்டலாக ஒரு T20 கேம் அப்படின்னா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 200 அடிக்கிறது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயமா வியந்து பார்த்துட்டு இருப்போம். பட் இப்போல்லாம் ரீசெண்டாக டைம்ஸில் 250, 280 போயிட்டு இருக்கு. அப்போ 200 அப்படிங்கிறதே ஸோ T20ஸில் இப்போ ஒரு 150 அடிக்கிற லெவலுக்கு போயிடுச்சு. ஸோ பவுலிங் அப்படிங்கிறவங்களுக்கும் சாதகமான ரூல்ஸ் கொண்டு வரும்போது ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய பேட்ஸ்மேன்ஸ் அதுக்கப்புறம் பவுலர்ஸ் அப்படிங்கிற நியூட்ரல் வச்சு மறுபடியும் நம்மளுடைய T20 பழைய சைடு எப்படி இருந்ததோ ஸோ அதே மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீனாலே புதியோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.